hello, this is Staff CA 360. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது தினம் ஒரு திட்டம்ல வந்துட்டு என்ன ஸ்கீம் பார்க்க போகிறோன்னா வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் 2026 பிரதான் மந்திரி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து இது என்னென்னா பயிற்சி திட்டம். இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்னா இட்ஸ் அ பிரதான் மந்திரி பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஓகேவா? ஸோ இந்த பிரதான் மந்திரி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு October 3rd 2024 வந்துட்டு இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து செயல்பட்டுருக்கு. அண்ட் இப்போ December 2026 வரைக்கும் இந்த ஸ்கீம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ October 3rd 2024 வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போருந்து வந்து பார்த்திங்கன்னா December 2026 வரைக்கும் இந்த ஸ்கீம் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். சரியா? ஸோ பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ஓகேவா? ஸோ திட்டம் என்பது இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு 12 மாத கால தொழில்முறை பயிற்சி மற்றும் நிதியுதவி வழங்கும் ஒரு மத்திய அரசு திட்டமாகும். ஸோ எப்படி நம்ம வந்து பிஎம் சேது ஸ்கீம் பார்த்தோமோ, ஸோ ஐடிஐஸோட சென்டர்ஸ் அமைச்சு ஹப் அண்ட் ஸ்போக் அமைச்சு அது மூலயமா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தொழில் திறனுக்கான ஒரு ட்ரைனிங்ஸ் கொடுக்குறதோ அதுமாரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு இப்போ ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கம்பெனிஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைஃபண்டோட வந்து அங்கே போய் நம்ம அப்படியே ஒர்க் பண்ணுற மாதிரியே வந்துட்டு ஒர்க் பண்ணி அதுக்கான வந்து ஒரு ஸ்டைஃபண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து நம்மளோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பயிற்சியாக போய் அங்கே வந்து எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? ஸோ அது மூலயமா நம்ம அடுத்த கட்ட கம்பெனிஸ்க்கு வந்துட்டு மூவ் ஆகுவோம், இல்லை அங்கேயே கூட பிளேஸ் ஆக ட்ரை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப்ஸை ப்ரைவேட்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நடத்துவாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு டாப் 500 கம்பெனிஸை இவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ டாப் 500 கம்பெனிஸில் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் மூலிமா அந்த எலிஜிபிலிட்டி பர்சன்ஸை வந்துட்டு அப்ளை பண்ணுறவங்க எல்லாரையுமே வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து கவர்மெண்ட் மூலிமா இவங்களுக்கான அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுக்குவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டாப் 500 கம்பெனிஸில் எப்படி பிளேஸ் ஆகலாம், அந்த டாப் 500 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கக்கூடிய அந்த கம்பெனியாக இருப்பாங்க. சரியா? ஸோ அவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து சிஎஸ்ஆர். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 year டேர்ம்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுடைய அந்த பெரிய கம்பெனிஸாக இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களுடைய லாபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2% வந்துட்டு இதுக்காக வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து செலுத்துவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அவங்களோடலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டைப் பண்ணுவாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனி தான் வந்துட்டு அவங்களோட டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்கிறப்ப அதோட 2% வந்துட்டு அவங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்க கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இவங்க வந்து இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸடாக கொடுக்குறது வந்து அது ப்ரைவேட்னா பை சான்சஸ். ஸோ அது அவங்களுடைய முடிவுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 yearக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீம் 6,000 rupees அந்த மாதிரிலாம் வந்துட்டு அதில் வந்து ஓவராலாக கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் பர்பஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம் பற்றி உள்ளே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் திட்டம் பயிற்சி திட்டம் 2026 என்பது இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு 12 மாத கால தொழில்முறை பயிற்சி மற்றும் நிதியுதவி வழங்கும் ஒரு மத்திய அரசு திட்டமாகும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்த திட்டம் குறித்த முக்கிய விவரங்கள் கீழே வழங்கப்பட்டுள்ளன. என்ன? நிதியுதவி மற்றும் சலுகைகள் மாதாந்திர உதவித்தொகை அதாவது மாதம் 5,000 வழங்கப்படும். அரசு 4,500 மற்றும் கார்ப்பரேட் நிறுவனம் 500 வழங்கும். சரியா? மொத்தமாக சேர்த்து அப்போ 5,000 வழங்குறாங்க. ஓகேவா? ஸோ
பயிற்சியில் சேரும்போது பயண மற்றும் இதர செலவுகளுக்காக 6000 தனியாக வழங்கப்படும். ஓகேவா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேயும் அண்ட் ஆல்சோ அரசு வந்து 4500 வந்து கொடுக்குறாங்க. கார்பரேட் வந்து 500 ருபீஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. மொத்தமாக வந்துட்டு உதவித்தொகையாக வந்துட்டு 5000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த திட்டத்தின் மூலியமா. நெக்ஸ்ட் வந்து பயண செலவுக்காக அண்ட் இதர செலவுகளுக்காக 6000 தனியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காப்பீட்டு வசதி PM ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் PM சுரக்ஷா பீமா யோஜனா திட்டங்களின் கீழ் இலவச காப்பீடு கிடைக்கும். சரியா? நான் சொன்ன மாதிரி வந்து அந்த காப்பீடு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கவரேஜும் வந்துட்டு இதில் கொடுக்குறாங்க அடிஷ்னலாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் தகுதி வரம்புகள் வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் 21 முதல் 24 வயதுக்குள் இருக்க வேண்டும். சரியா? 21லேருந்து 24 இயர்ஸ் ஏஜ் ஓல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் கல்வி தகுதி வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ITI பாலிடெக்னிக் டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பில் BA BSc BCom BBA BTech போன்றவை முடித்திருக்க வேண்டும். ஓகே. நெக்ஸ்ட் முக்கிய நிபந்தனை என்ன சொல்கிறாங்கன்னா விண்ணப்பதாரர்கள் முழு நேர வேலையிலோ அல்லது வழக்கமான முழு நேர கல்வியிலோ ஈடுபட்டிருக்க கூடாது. சரியா? ஸோ முழு நேர ஒரு ஒர்க்காக ஃபுல்லாகவே ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறதும் கூடாது. ஒரு ஃபுல் டைம் ஜாபில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான முழு நேர ஒரு ரெகுலராக படிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட்டு குடும்ப வருமானம் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சரியா? ஸோ வந்துட்டு குடும்பத்துடைய ஃபேமிலியோட இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு 8 லட்சத்தை மிகாமல் இருக்க வேண்டும். சரியா? ரெகுலரில் நம்ம படிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது, ஃபுல் டைம் ஒர்க்லையும் இருக்கக்கூடாது. இன்டர்ன்ஷிப்னா பயிற்சிக்காக இன்டர்ன்ஷிப்காக நம்ம அதுக்காக தான் முழு நேரமும் வர மாதிரி இருக்கணும். சரியா? ஸோ அதெல்லாம் தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக அவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதிகாரப்பூர்வ PM இன்டர்ன்ஷிப் போர்ட்டல் இணையதளத்திற்கு செல்லவும் உங்களது மொபைல்லேருந்து அந்த ஆதார் கார்டு பயன்படுத்தி பதிவு செய்யலாம். இதுக்காக வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மூலயமா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சுய விவர குறிப்பை ரெஸ்யூம் பதிவேற்றம் இதில் வந்துட்டு செய்யணும். உங்கள் இருப்பிடம் மற்றும் தகுதிக்கு ஏற்றவாறு அதிகபட்சம் 5 இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம். சரியா? ஸோ 5 இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதுக்காக நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய இருப்பிடம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அந்த எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த 5 இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமோட வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்யூம்ஸை வந்துட்டு அப்லோட் பண்ணணும் வித் ஆதாரோட. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் TN ஸ்கில் டெவலப்மெண்ட் போர்ட்டல் மூலமாகவும் இது குறித்த கூடுதல் வழிகாட்டுதலை பெறலாம். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடாக நம்ம அதில் வந்து அந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அது மூலயமா பயன்பெறணும் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் போர்ட்டல் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அதோட இந்த போர்ட்டல் மூலயமா வந்துட்டு அதில் நம்ம கூடுதல் விவரங்களை வந்து வழிகாட்டுதலையும் வந்துட்டு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இந்த PM இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் 2026 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க? October 3, 2024 கொண்டு வந்தாங்க. December 2026 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். முழுக்க பார்த்திங்கன்னா வந்து 21லேருந்து 24 இயர்ஸ் ஓல்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒர்க்குக்கு போகிறதுக்கு வந்து ஸ்டைஃபண்டோட அந்த டாப் 500 கண்ட்ரீஸோட டைஅப்பில் இவங்க பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு கொடுக்கக்கூடியது வித்து இன்சூரன்ஸ் கவரேஜோட இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எனக்கான திட்டம் பார்த்தாச்சு. தேங்க்யூ.